விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரும் 14ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் ஜூன் 21ஆம் தேதி என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனுக்கள் மீது பரிசீலனை 24ஆம் தேதி நடைபெறும் என்றும் மனுக்களை வாபஸ் வர 26ஆம் தேதி கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டி சட்டமன்ற திமுக உறுப்பினர் புகழேந்தி மரணமடைந்ததை தொடர்ந்து தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. வரும் 14ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் ஆரம்பிக்க உள்ளது. விவரங்களோடு செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு, விவரங்கள் என்ன? விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியின் திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி சில நாட்களுக்கு முன்பு, அதாவது கடந்த மாதம் மரணமடைந்தார். இதனைத் தொடர்ந்து அந்த சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தலானது நாடாளுமன்ற தேர்தலோடு நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அப்போது நடத்தப்படவில்லை. இந்நிலையில் தற்போது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையமானது வெளியிட்டுள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் விக்கிரவாண்டி தமிழகத்தில் காலியாக உள்ள 75வது எண் கொண்ட விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையமானது வெளியிட்டுள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் இடைத்தேர்தல் தொடர்பான அறிவிப்பானது 14ஆம் தேதி, அதாவது ஜூன் 14ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினமே, அதாவது இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்ட நாள் முதலே அங்கு கூடிய வேட்புமனு தாக்கலானது தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனை தாக்கல் செய்ய 21ஆம் தேதி கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனையானது ஜூன் 24ஆம் தேதி நடைபெறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கு கடைசி நாளாக ஜூன் 26ஆம் தேதியானது இடம் தேதியாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வேட்புமனுக்கள் திரும்ப பெறப்பட்டு இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வாக்குப்பதிவானது ஜூலை 10ஆம் தேதி நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை ஜூலை 13ஆம் தேதி நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையமானது தற்போது தெரிவித்துள்ளது. மிகவும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால், இந்த தமிழகத்தில் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதிதான் காலியாக உள்ளது. அந்த காலியாக உள்ள இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கு தற்போது இந்த இடைத்தேர்தலானது இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.